ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழ். ஆங்கிலம் 6/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 27 நிமிடத்துக்கு. திதி இன்று மாலை 3 மணி 55 நிமிடம் வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் அதிகாலை 4 மணி 54 நிமிடம் வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. நாம யோகம் அதிகாலை 3 மணி 18 நிமிடம் வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் மாலை 3 மணி 55 நிமிடம் வரை வனிசை, பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 26 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசுலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 4 மணி 54 நிமிடம் வரை சித்திரை, பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும். மீனத்தில் சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான். ரிஷபத்தில் குரு பகவான், சந்திர பகவான், மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார். மிதுனத்தில் அங்கார பகவான், கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமி தான், தேய்பிறை அஷ்டமி இல்ல, வளர்பிறை அஷ்டமி தான். இருந்தாலும் வியாழக்கிழமையோடு அஷ்டமி வரும்போது நம்ம பைரவர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அது செய்யலாம். அதே போல இன்னைக்கு வியாழக்கிழமை, நம்ம வியாழக்கிழமையில ஒரு விஷயத்த சொல்ல போறோம். இதை நீங்க வீட்லயே செய்யலாம். என்ன அப்படின்னா கண்ணூறு கழித்தல். இப்ப இது கடை, வீடு, நிறைய விஷயத்துக்கு இதை செய்யலாம். நிறைய விஷயத்துக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கடை வச்சிருக்காங்க, அந்த கடையில வியாபாரமே இல்லை, நல்லா போயிட்டு இருந்த வியாபாரம் திடீர்னு வியாபாரம் முடங்கி போச்சு. அப்போ அதுக்கு கண் திருஷ்டியா கூட இருக்கலாம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, செய்வின பாதிப்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் நினைக்க வேண்டாம். கண்ணூறு, அதாவது கண் திருஷ்டி வந்தாலே நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, செய்வினையை விட அதிக பாதிப்பு எதுன்னா கண் திருஷ்டி தான். அதனால அதை எப்படி போக்குவது, அதை நீங்களே செஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, வியாழக்கிழமை இரவு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்போ கடைன்னா கடை சாத்தும் போது இதை செய்யலாம். வீடுன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இதை செய்யலாம். சரிங்களா? இது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சொம்பு எடுத்துக்கணும், ஒரு நல்ல சுத்தமான சொம்பு அதை எடுத்துக்கணும். அந்த சொம்பை எடுத்துக்கிட்டு அதுல மஞ்சள், தண்ணி ஊற்றி, மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் கோமியம் எடுத்துக்கணும். எடுத்து அதுல ஊத்திட்டு அதுல மாவிலை, இந்த மாவிலை வச்சு அதுல ஒரு தேங்காய் வச்சிடணும். தேங்காய் வச்சுட்டு ஒரு வாழை இலை போட்டுட்டு, அந்த வாழை இலை மேல அரிசி கொஞ்சம் போட்டு, அது மேல அந்த சொம்பை வச்சு அதுல மஞ்சள், தண்ணி இதெல்லாம் போட்டு அது வச்சிடணும். வச்சுட்டு அருகம்புல் கொஞ்சம். இதுக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம், இல்லை சாணத்துல பிடிச்சி வச்சாலும் பிடிச்சி வச்சுக்கலாம். சரிங்களா? அது இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு வேற அஷ்டமியும் சேர்ந்து வருது, செய்யும்போது ரொம்ப நல்லது. அந்த கலசம் வச்ச பக்கத்துல ஒரு 5 முக விளக்கு ஒன்று வச்சிருங்க. மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கிக்கோங்க, இது அருகம்பில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது நெய்வேத்தியம் பொரிக்கடலை, வெத்தலைப்பாக்கு, தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சுட்டு, இந்த கணபதிக்கு 21 முறை மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி 21 முறை சொல்லணும். என்ன மந்திரம் அப்படின்னா, அந்த கலசத்துக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கலசத்துக்கும் அந்த விநாயகருக்கும் அருகம்பில் போடணும். ஓம் கணபதியே நமக, ஓம் ஆதி கணபதியே நமக, ஓம் மகா கணபதியே நமக,
ஓம் நட கணபதியே நமக. ஓம் சித்த கணபதியே நமக. ஓம் வாழை கணபதியே நமக. ஓம் உச்சிஷ்ட கணபதியே நமக. ஓம் உக்கிர கணபதியே நமக. ஓம் மூல கணபதியே நமக. ஓம் விக்ன விநாயக முதல்வா நமக. ஓம் க்ளீம் அங்குங் சுவாகா அப்படின்னு சொல்லி இந்த அருகம்புல்ல போட்டு அர்ச்சித்து அந்த தண்ணி கலசத்துக்கும் போட்டுட்டு கற்பூர தீப தூபம் காமிச்சிட்டு அந்த தண்ணியை கடையா இருந்தாலும் வீடா இருந்தாலும் தெளிச்சு விட வேண்டும். சரிங்களா? இது இன்னொரு முறையும் இருக்கு. இது சக்கரெல்லாம் போட்டு செய்யக்கூடிய முறையும் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் செஞ்சா இன்னும் இந்த வியாபாரம் நல்லா நடக்கும். இது எல்லாமே செய்யலாம். துணி கடை, ரெடிமேட் கடை, தையக்கடை, மளிகை கடை, சொந்த தொழில் செய்யறவங்க, வீட்டுக்கு பெரிய பெரிய ஜவுளி கடை, பெரிய கடைங்க வச்சிருக்க, ஹோல்சேல் கடை, பேக்கரி, மொபைல் ஷாப்பு, மாவு மில்லு, பூக்கடை, ஏன் கறி கடைக்கு கூட இதை செய்யலாம். இரும்பு கடை, பாத்திர கடை, புத்தக கடை, வீடு, இவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் இந்த கண் திருஷ்டி இதுவை நீங்க செய்யலாம். செய்யும் போது உங்களுக்கு கண் திருஷ்டி விலகி குடும்பத்தில் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் நன்றாக இருக்கும். இதை செய்து பாருங்க. சரிங்களா? அப்படி செய்ய முடியல அப்படின்னா சொல்லுங்க, நாங்களே கூட இதை செஞ்சு தருவோம். நான் ஏற்கனவே ஒரு முறை இதை போட்டிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி திருமண தடை, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திருமண தடை திருமண தடை திருமண தடை. திருமண தடை நிவர்த்தி ஆகிறதுக்கு ருது ஆகாத கன்னி பெண்ணிற்கு, ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு மஞ்சள் கலசட்டை எடுத்து ஒரு துண்டு மஞ்சள் கிழங்கு, சந்தனம், வளையல், மல்லிப்பூ இதெல்லாம் வச்சு கிழக்கு முகமா நின்று கொடுத்தால் உடனடியாக திருமணம் நடக்கும். சரிங்களா? இதை செய்யுங்க. அதே மாதிரி வகுப்பு, நம்ம அஸ்ட்ராலஜி வகுப்பு அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போடப்படும். கத்துக்கிறவங்க கத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சனிக்கிழமை உலக மகளிர் தினம் இல்லையா? மகளிர் தினம். அதனால அன்னைக்கு எதுவும் செய்ய முடியாது, வகுப்புலாம் போட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வகுப்பு போடப்படும். படிக்க விருப்பம் உள்ளவர்கள் சேரலாம். அந்த மந்திரம் எந்திரம் அப்படின்ற வகுப்பு மட்டும் அது என்னைக்குன்றது நான் அப்புறமா சொல்றேன். சரிங்களா? சரி, இப்போ 12 ராசிக்கான பொது பலனை, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, தனம் சம்பந்தமான சிந்தனைகளா அதிகரிக்கும். உங்களுடைய திறமை, அதாவது பேச்சு திறமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவீங்க. நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகரிக்க, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. முகத்துல ஒருவித பொலிவுடன் காணப்படுவீங்க. கணிதம் சார்ந்த துறையில முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயின் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திர ஒத்துழைப்புகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்கார முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய மன நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. உறவினர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். உங்க செயல்களை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. புதிய துறைகள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும். புதிய நபர்களால் நெருக்கடியான சூழ்நிலைகளால் உருவாகும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். புதிய நபர்களிடம் குடும்ப விஷயங்களை சொல்வதை தவிர்த்தால் மிக நல்லது. வண்டி வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய பேச்சில ஒரு கனிவு, அந்த கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை அடுத்தவர்களுக்கு மேம்படுத்தும். விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள். எந்த ஒரு விஷயத்திற்கு உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுறதோ செய்யறதோ செயல்பாட்டிலையோ இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துல சுபகாரியம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். இன்றைய நாள் சாந்தத்தோடு எதையும், அதாவது அமைதி வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கணும். அமைதியா இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலும் வெற்றி காணலாம். அதிசய மேற்கு திசை அதிசயன் 1 நட்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விவசாயத்துறை, கால்நடைத்துறை, அது சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம், இதிலெல்லாம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். தொழில லாபகரமான சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதே மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில எவ்வளவுக்கு எவ்வளவு குழப்பங்கள் இருந்ததோ அதெல்லாம் விலகி இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். உயர்நிலை கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை மனதளவில் உத்வேகத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள். இன்னைக்கு எல்லா விதத்திலும் போட்டிகள் நிறைந்திருக்கு, ஜெயிப்பது உறுதி. அதிசய தெற்கு திசை அதிசயின் 3 நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதே சமயத்துல நல்ல ஒரு தொழில்ல வியாபாரத்துல நல்ல வரவுகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். தவறி போன சில வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். விவசாய துறையில் நல்ல மேன்மை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தையில வேகத்தை விட விவேகம் தேவை. இன்னைக்கு வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. நண்பர்கள் வழியில சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 9 நட்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரம் நல்ல மேன்மையான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள். ஒரு சில காரியத்துல மட்டும் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருந்தாலும் குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம். குரு கேதுவை பார்க்கறதுனால எதிர்பாராத தன வரவுகள், அதே மாதிரி தன வரவுல இருந்து வந்த தடைகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். எதிர்பாரா சில முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதே மாதிரி ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3 நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். வியாபாரத்துல வேலை ஆட்களை தட்டி கொடுத்து இன்னைக்கு வேலை வாங்கிறது நல்லது. வேலை செய்யற இடத்துல அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். சமூக பணிகள்ல இருப்பவர்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்ய வேண்டியது அவசியம். உங்களுடைய சிந்தனை போக்கில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான சலனங்கள், அமைதியின்மை இருப்பது எல்லாம் இன்னைக்கு இருக்கும். குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். சந்திராசம் இருக்கிறதுனால
ரொம்ப கவனமா இருங்க. அதுவும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய திசை தென்மேற்கு திசை, அதிசய எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படும். வழக்கு விஷயத்துல சாதகமான சூழல்லாம் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும். ஆன்மீக துறையில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகள தடைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்கள், கூட்டாளிகளிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம், புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்கார் வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வழக்கு விஷயத்துல சில புரிதல்கள்லாம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். எந்த ஒரு விஷயத்துல சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. வர்த்தக செயல்பாட்டுல சிந்தித்து முடிவெடுப்பது நன்மை. நிலுவையில் இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். போராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு கொடுக்கும். அதே மாதிரி மனசுல ஒரு புதிய இலக்குகள் இன்னைக்கு வச்சிருப்பீங்க, இதை செய்யணும் அப்படின்னு. அதெல்லாம் நடைமுறைக்கு வரும். நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான தருணம், செய்திகள் எல்லாம் கிடைக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே போல தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் விலகும். இன்றைய நாள் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் இதுதான் அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் மனவிட்டு பேசுவதன் மூலம் புரிதல்கள் அதிகரிக்கும். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும். இந்த காப்பீடு சார்ந்த இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மனசுல ஒரு புதுவிதமான தேடல்கள்லாம் உருவாகும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர் புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வீட்டை அதாவது ரிப்பேர் பண்றது, வீட்டை மனதிற்கு பிடித்த மாதிரி அதை சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. நீங்க செய்கின்ற முயற்சியில எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும்.
அதிர்ஷ்ட இசையோட மேற்கிசை இசையின் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயமான ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.